சரி சரி, வாங்க வாங்க எல்லாரும், டைம் ஆச்சு. அக்கா என்னங்கா, எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. இப்பதான் பர்லியரா வந்திருக்கோம். நம்ம எப்படி இருந்தாலும் ஊட்டி போய் சேர்றதுக்கு நைட் ஆயிரும் போல. கூட்டிட்டு வாங்க டக்குன்னு. ஏங்கா ஏங்கா அப்படி கத்திட்டு இருக்கீங்க? அடேங்கப்பா, லட்சுமி அக்காவது என்னக்கா இப்படி மாறிட்டீங்க? டூர் போனா அப்படி சேஞ்ச் ஆயிக்கணும். ஆனா சுத்தி பார்த்தா நல்ல வயசான கம்மியான மாதிரி ஆயிக்கணும். சரிதான் சரிதான்க்கா, கூட்டிட்டு வாங்கல்ல, டைம் ஆச்சு. எல்லாரும் வந்தாச்சு வந்தாச்சு, ஊட்டிக்கு வந்தாச்சு. எல்லாரும் பாத்துக்கோங்க, இந்த ஹோட்டல் தான் தங்க போறோம். ஏதோ ஹாஸ்டல் மாதிரி ஒவ்வொரு ரூமுங்களா இருக்கு. இதுல கூட்டிட்டு கொண்டு போய் இருக்கிறது எல்லாம் ஒண்ணா இருக்க முடியாது. என்ன ஒன்னா இருக்கிறதுக்கு என்ன மண்டபமா? எல்லாம் ரூம் தனி தனியா தான் இருக்கும். எல்லாம் மூணு மூணு பேரும் 4 பேரும் எப்படி வசதியோ அப்படி பார்த்து இருந்துக்கலாம். அதுவும் சரிதான், கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நல்லா தானே இருக்கும். ஏமா மிச்சா, எங்க வீட்டுக்காரங்க அம்மா போன வரைக்கும் நின்று பேசிட்டு இருக்காங்கம்மா. சரி சரி, பேசிட்டு வரட்டு பேசிட்டு. எப்பாடா ஊட்டிக்கு முதல்ல வந்திருக்கோம். எவ்வளவு அழகா இருக்குல்ல. நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு செடி வச்சா கூட வளரவே மாட்டேங்குது, ஒரு பூச்செடி. நீங்க பாரு, சும்மா வீசுட்டா கூட வளர்ந்துரும் போலயே, அப்படி இருக்கு. கால வைக்கிற இடம் கூட செடியா தான் இருக்கு. ஆமா மது, நம்ம போறப்போ 2 3 செடியெல்லாம் பிடிங்கிட்டு போயிடலாம். ஆமா ஆமா, அதான் கரெக்ட். எல்லாரும் எதுக்கும் ஆசைப்படுவாங்க. இவங்க 2 பேர்த்தையும் வரும் எதுக்கும் ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட முடியும் ஏமா? சரி சரி, என்னமோ பண்ணுங்கடி. ஐயோ, அவங்க எங்கிருந்து பார்த்தாலும் நம்மளே பாக்குற மாதிரியா இருக்கே. அப்படின்னு பாக்குறப்ப ஒரு சந்தோஷம் தாங்க முடியலையே. ஐயோ பாரு, மூஞ்சிய பாரு. பாத்து பத்திரமா நின்னுங்க, சரியா? அப்படிங்களா பெரிய மனுஷி? அப்படின்னா நீங்க பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுறீங்களா? யாச்சுல பொண்ணு, என் புள்ள பேசுறத பார்த்து சந்தோஷப்படு. அவளுக்கு கிண்டல் பண்ற? ஆமா ஆமா, ரொம்ப தான். என் அழகு பிள்ளைக்கு என்ன குறைச்சலு? எவ்வளவு அழகா இருக்க பாரு. இந்த உலகத்துல இந்த மாதிரி அழகான குழந்தை யாருக்காச்சும் இருக்குமா? பாரு, சிரிச்ச முகத்தோட அப்படி லட்சணமா கலாயா கலாரா சூப்பரா இருக்கா. நல்லாதான் இருக்கா. இப்படியே பேசிட்டே இருந்தா ரூமுக்கு போன மாதிரிதான். அவங்களுக்கு எப்படி ஏத்த மாதிரி போய் அப்படியே இருந்துக்கோங்க. ஆமாமா, நடங்க போய் ரூமை பார்த்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். இல்லைன்னா முடியாதப்பா சாமி. படுத்துட்டே இந்த கண்குள்ளா காட்சியை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. வா, நம்ம ஊர்ல இப்படியா அழகழகான இடங்கள்லாம் இருக்குன்னு இப்பதான்ப்பா தெரியுது. செம்ம. அப்படி சாயங்காலமும் இருட்டும் அப்படி கலந்த ஒரு கலவை. இந்த மாதிரி வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் சாமி? வெயிலுக்கு நல்ல இதமா இருக்கு. ஐயோ, சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சேன், அதுக்குள்ள இந்த ரேடியோ வந்துருச்சா? என்ன முழங்கிட்டே இருக்க? எந்திக்கிற ஆட்டோ பாமு. என்னது ஆட்டோ பாமா? அட, ஆட்டோ பாம்பு இல்ல, அத்தன்னு சொன்னேன். வயசானாலும் காது கேட்க மாட்டீங்களா? உடனே அம்புக்குறி கொண்டு வந்துருவீங்க. அந்த அம்புக்குறி தான் எடுத்து வைங்கள அந்த சைடு. பார்க்கவே பயமா இருக்கு. உனக்கு வர வர வாய் நீண்டுட்டு தான் போகுது. பாத்துக்கிறேன், பாத்துட்டே இருங்க. இதோ இங்க பாருங்க, அதோ மேல பாருங்க, அப்படி கீழே பாருங்க. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான் தெரியலையா? என்ன சொன்ன பாத்துட்டாங்க. ஐடியா. அத்த அப்படி தலைய மட்டும் சொல்றீங்க அத்த. குரங்கு குரங்கு குரங்கு. அடியே, என்னை பார்த்து என்ன சொன்ன? குரங்கு. இந்த வாரர் எம்மாடி, அம்புக்குருவா இப்படி தள்ளி விட்டுருச்சா, உதச்சு. என்ன சொல்லிட்டாப்போ? குரங்கு தானே சொன்னேன், அதுக்கா இப்படி அம்புக்குறி அம்புக்குறி. வந்துட்டீங்களா? வாங்க உட்காருங்க. வந்துட்டேன், உட்கார். வாங்கண்ணா. வரப்பா. என்ன பண்றீங்க எல்லாரும்? சும்மா குளிருக்கு உட்கார்ந்து இருக்க மாமா. சும்மாவே எத்தனை நேரம் இப்படி உட்காந்துக்கிறது? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லுங்க மாமா. பாட்டு பாடலாம். என்ன மாமா, பாட்டுக்கு பாட்டா? போர் அடிக்குமே. அதெல்லாம் இல்ல, பாட்டுக்கு பாட்டா இருந்தா மூளை போட்டு கசக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. யார் மனசுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அந்த பாட்டு பாடலாம். ஆமாண்ணே, நல்ல ஐடியாவா இருக்கு. சரி, யார் ஃபர்ஸ்ட்? நானே பாடுறேங்க ஃபர்ஸ்ட். அப்படியா? பாடு மித்ரா, பாடு. ரசா ரசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போல
வாய்க்கு வந்தது பாடிட்டேன். கரெக்டா தப்பா பாடிட்டுல, சூப்பர். இன்னும் கொஞ்சம் 2 லைன் சேர்த்து பாடிருக்கலாம். மாமா மாமா நீங்க பாடுங்க மாமா. நானா பாடிட்டே போச்சு. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், உயிருடன் கலந்து விட்டான், நெஞ்சுக்குள் நுழைந்தால் மூச்சு கலந்தால் முகவரி மாற்றி விட்டால். போதும் போதும், முடியல. சூப்பரா சூப்பரா பாடுறீங்க. இது நாள் மட்டும் இந்த திறமை எங்க வச்சிருந்தீங்க மாமா? சூப்பர் மாமா. போதும் போதும், எனக்கு சிரிப்பு சிரிப்பா இருக்கு. போதுமா, நன்றிமா. நீங்க யாராச்சும் பாடுங்க. நான் பாடுறேன். பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் சிக்கி 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 பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் சிக்கி 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 பூம் பூம். என்ன அவ்வளவுதானா? இது நல்ல ஐடியாவா இருக்க. ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு ஓட்டிடுறது. போங்க, எனக்கு அவ்வளவு தெரியும். சரி சரி. என்னம்மா ஸ்னேகா, உங்க அம்மா எங்க? எங்க அம்மா எல்லாம் அந்த ஆண்டி கூட பேசிட்டு இருக்காங்கக்கா. சரி சரி. என்ன அங்க ஒளிஞ்சு நிக்கிறாங்க ஒரு ஆளு, சிவப்பு சட்டை போட்டுக்கிட்டு அமைதியாவ ஒரு பாட்டு எடுத்து விடுறது. இல்லைங்கண்ணா, எனக்கெல்லாம் பாட்டெல்லாம் தெரியாதுங்கண்ணா. சும்மா 2 லைன் பாடுப்பா. நான் பாடுனா பாடு சரவணா, நல்லா இருக்கு பாடு. எல்லாரும் சொல்லிட்டாங்களா, ஒரு பாட்டு பாடேப்பா. பாடுறேன். என்ன ஒரு அழகியடா, கண்ணை விட்டு விலகலடா, வா என் உயிரே வா, என் அழகே வா, என் அழகே வா. கவலைப்படாத, வந்துருவாங்க. போங்கண்ணா, இதுக்கு தானே பாட மாட்டேன்னு சொன்னேன். சரவணா வந்துருவாங்க. எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணாதீங்க நீங்க. சரி விடு. ஏமா நீ ஏமா இப்படி உட்காந்துருக்க, நீ ஒரு பாட்டு பாடுமா. ஆமாப்பா, நீ ஒரு பாட்டு பாடு. அப்படி நீயும் பழகிக்குவ எங்க கூடய. பாடுறேன். உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது, நான் உனக்கு பேரை தேடுவேன், உனக்கே தெரியாது, அதை தினந்தோறும் அதை சொல்லி உன்னை கொள்ளுவேன், உன் நண்பாளே. பேசுறே மறந்து வச்சு எதுக்கு மேல. போதும், சூப்பரா பாடுனேன். சூப்பரா பாடின ஸ்னேகா. எல்லாருக்கும் தேங்க்ஸ். சரி எப்படி பாடிட்டு இருந்தா விடி பாடிட்டு உட்கார வேண்டியதான். நடங்க போலாம், ரொம்ப குளிருது. ஆமாமா சரிதான், நட போலாம். உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது, உனக்கு ஒரு பேர் வைத்தேன், உனக்கே தெரியாது. அப்படியா? சரி சொல்லிடுற பேர். ஐயோ, நம்மள இப்படி மாறிட்டோம்.